அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். நம்முடைய இன்னொரு சேனல் கிரைஸ்ட் த ரிடீமர் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் தமிழ் சேனல் தான். மேலும் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வீடியோக்களில் அதிகமாக கமெண்ட் செய்கிற 50 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஃப்ரீயாக திருவிவிலியம் அனுப்பி வைக்கப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கிரைஸ்ட் த ரிடீமர் சேனலையும் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கமெண்ட் செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி இதில் பங்கெடுத்து கொள்ளலாம். இந்த இறைவார்த்தையில் திருத்தூதர் பவுல் கிறிஸ்தவர்களை எவ்வாறு துன்புறுத்தி வந்தார் என்றும் மேலும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நற்செய்தியை அறிவித்து வருவதாகவும் கூறுகிறார். அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார் என்று கூறுகிறார். அவரை மட்டுமல்ல, நம்மையும் கூட நம்முடைய தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று இறைவார்த்தை கூறுகிறது. நம் ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்முடைய செயல்கள், சிந்தனைகள் எதுவும் ஆண்டவருக்கு மறைவானது இல்லை. அதனால உங்களுடைய துன்ப நேரத்தில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்றெல்லாம் கூறாதீர்கள். ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை. அவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். மேலும் இன்றைய நற்செய்தியில் மரியா ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால் ஆண்டவர் கூறுகிறார், மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள், அதனால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று. மக்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஆண்டவருடைய இறைவார்த்தை வாசிப்பதிலும் கேட்பதிலும் நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். உலகத்தரமான காரியங்கள்ல நாம் நேரத்தை செலவிடுவதற்கு கணக்கிடுவதில்லை. ஆனால் இறைவார்த்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இவ்வளவு நேரம் தான் என்று நாம் கணக்கிட்டு வைப்பது மிகவும் தவறு. நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் தவறாமல் நாம் ஜெபிக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், இறைவனை போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும் போது நாமும் மரியாவை போல நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். அன்பே ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளியாகவும் வழியாகவும் இருக்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகள் வரைந்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை உம்முடைய சாயலில் படைத்த தேவனே, உமக்கு நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக இறைவார்த்தை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் எங்களுடைய நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்பா, உலகத்தரமான காரியத்தில் நேரத்தை செலவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. மரியாவை போல நாங்களும் இறைவார்த்தை கேட்கக்கூடிய மக்களாக, அதை வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பா, திருத்தூதர் பவுல் இயேசுவே ஆண்டவர் என்று உம்மை ஏற்றுக்கொண்டது போல இந்த ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் இயேசுவே மெய்யான தேவன் என்று உம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா, இறை வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும். இறை வார்த்தை வாசிக்க ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யும் தேவனே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்கிறார் என்று சொன்ன தேவனே, இது உம்முடைய இறை வார்த்தை நாங்கள் எப்பொழுது எங்களுடைய வாழ்வாக்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் தேவனே. உலகத்தரமான உணவுகளுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை வார்த்தையின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அப்பா, இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்துல பதிய வேண்டும். அப்பா, இறை வார்த்தைகளை கூறி நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும் தேவனே. இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்ப எங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகளை, பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தேவனே. உற்றார் உறவினர்களை, நண்பர்களை, எங்களுடைய பணியிடங்களில் மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். அப்பா, ஒவ்வொருவரோடும் நீர் துணையாயிரும். அப்பா, எங்களுடைய தவறுகள், பாவங்கள், குற்றங்கள், குறைகள்லாம் மன்னித்து விடுங்க தேவனே. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள் தேவனே. கருஞ்சிவப்பாய் இருக்கிற எங்களுடைய பாவங்களை வெண்மையான பனி போல மாற்றி அருளும் தேவனே. அப்படியே நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 13 முதல் 24 வரை. நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாய் துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வமிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளங்கொண்டார்.
அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சீரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேயா நாட்டில் இருந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலேயே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38 முதல் 42 வரை. அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா எனும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான இறை மக்களே, நம்முடைய இன்னொரு சேனல் கிரைஸ்ட் த ரிடீமர் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.